This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் சர் எட்வர்ட் லா குழுவின் பரிந்துரைகளை பற்றி பார்க்கலாம். கடன்களுக்கு அசையா சொத்தினை ஆதாரமாக கொள்வதை விடுத்து உறுப்பினர்களின் நேர்மை, கண்ணியம் இவற்றை ஆதாரமாக கொள்ள வேண்டும். நன்முறையில் நடக்கும் நபர்களை மட்டும் சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். உற்பத்தி நோக்கத்திற்கு மட்டும் கடன் வழங்க வேண்டும். சங்கத்தின் நிர்வாகிகள் கௌரவ பணியாளர்களாக பணியாற்ற வேண்டும். சென்னை மாகாணத்திற்கு தனியாக கூட்டுறவு சட்டம் இயற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய குழு எதுனா டவுன்சன் குழு. டவுன்சன் குழு 1927 நியமிக்கப்பட்டது. எந்த ஆண்டு ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1949. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவை நியமித்தது யாருன்னா ஆர்பிஐ. அடுத்ததான் இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்கள் தோல்வி அடைந்து விட்டன, ஆனால் அவற்றை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறிய குழு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. அகில இந்திய கிராம கடன் குழு எத்தனை மாவட்டங்களில் உள்ள எத்தனை கிராமங்களில் தனது ஆய்வை மேற்கொண்டதுன்னா 75 மாவட்டத்திலையும் 600 கிராமங்கள்லையும். அடுத்ததாக பயிற்சி பெற்ற பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற முறையை எந்த குழு கூறியது? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதை பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று நாட்டு உடைமையாக்க பரிந்துரை செய்த குழு ஏடி கோர்வலா. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. விவசாயிகளுக்கு நீண்டகால கடனை வழங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய கூட்டுறவு நில அடமான வங்கிகளை உருவாக்க பரிந்துரை செய்த குழு எதுனா ஏடி கோர்வலா குழு. கடன் மதிப்பீட்டு குழு கூட்டுறவு வளர்ச்சிக்காக எந்தெந்த நிதிகளை எந்தெந்த அமைப்புகள் உருவாக்கி பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய விவசாய கடன் நீண்டகால செயல்படுத்தும் நிதி, தேசிய விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி மத்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் தேசிய விவசாய கடன் துயர் நீக்கும் உத்தரவாத நிதி, தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதி, இணைப்பு வளர்ச்சி நிதி, தேசிய கிடங்கு வளர்ச்சி நிதி. அடுத்ததாக மாநில அரசாங்கம் மாநில கூட்டுறவு வளர்ச்சி நிதி, மாநில விவசாய கடன் துயர் நீக்கம் உத்தரவாத நிதி, விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி, மாநில மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்ததாக தக்காவி கடன் குழுவை நியமனம் செய்த குழு மத்திய அரசாங்கம். அது 1961. கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு யாரால் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1963 அமைக்கப்பட்டது. ஏடி கோர்வல் விஎல் மேத்தா அவரோட தலைமையில். மிர்தா குழு எந்த ஆண்டு யாரால் நியமிக்கப்பட்டதுன்னா 1965 இந்திய அரசாங்கத்தால். கூட்டுறவு விற்பனை குழு எந்த ஆண்டு யாரால் நியமிக்கப்பட்டதுன்னா 1964 இந்திய அரசால் டான்வாலா என்பவரால் நியமிக்கப்பட்டது. கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு எந்த ஆண்டு யாரால் நியமிக்கப்பட்டதுன்னா 1977 மாதவாஸ் தலைமையில் அவர் வச்சு அந்த அறிக்கை சமர்ப்பித்து 1978. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழு எந்த ஆண்டு யாரால் நியமிக்கப்பட்டது? 1966 ஆர்பிஐயில் டி வெங்கடப்பையா என்பவரால் அது சமைச்சது 1969. விவசாய மறுநீதி கழகம் எந்த தேதியில் நிறுவப்பட்டதுன்னா 1963 ஜூலை 1. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் எந்த ஆண்டுனா 1963. இந்திய அரசு திட்டக்குழுவை எந்த ஆண்டு நிறுவியதுன்னா 1950.
அடுத்ததாக பார்த்தா முதல் 5 ஆண்டு திட்ட காலம் வந்து பார்க்கலாம். 1951 முதல் 1956 வரை. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கூட்டு வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதுன்னா 10 கோடி. முதல் 5 ஆண்டு நீட்டகால இறுதியில் எத்தனை சதவீத கிராம மக்களுக்கு கூட்டுறவு சங்கம் வைத்துள்ளன? 15.6%. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1956லேருந்து 61 வரைக்கும். மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1961லேருந்து 66 வரைக்கும். அடுத்ததாக வந்து மூன்றாவது திட்டக்கால முடிவிலிருந்து எத்தனை சதவீதம் கிராம கூட்டுறவு கீழ் வந்ததுன்னா 82%. நான்காவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1969லேருந்து 74 வரைக்கும். ஐந்தாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1974லேருந்து 79 வரைக்கும். எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் மலைப்பிரதேச பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க திட்டம் வழங்கப்பட்டதுன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1980லேருந்து 85 வரைக்கும். 7வது 5 ஆண்டு திட்டம் வந்து 85லேருந்து 90 வரைக்கும். 8வது 5 ஆண்டு திட்டம் வந்து 92லேருந்து 97 வரைக்கும். எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்காக 10 அம்சம் திட்டம் உருவாக்கப்பட்டதுன்னா 8வது 5 ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூல்ஸ் ரைபேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி.